ஹாய்! இது வந்து ஊர்ல இருக்கும்போது எடுத்த வீடியோ தான். இத நாங்க டிக் டிக் பூச்சி அப்படின்னு சொல்லுவோம். நாங்க ஸ்கூல் படிக்கும்போது அரச மரம் ஒண்ணு பெருசா இருந்தது. ஆ 1வதுலேருந்து 5த் வரையும் ஊர்லயே இருக்கிற ஸ்கூல்ல படிச்சேன் நானு. அங்க மரத்துல இருக்கும் நெறைய இந்த மாரி பார்த்தீங்கன்னா, அது அதான் நம்ம எப்படி சொல்றது? மல்லாக்க படுக்க வச்சோன்னா, டிக் டிக் அப்படின்னு இந்த அதுவே சவுண்ட் பண்ணி போவும். அந்த மாரி தான். சரி என் பசங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்தேன். அதோட உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். இது வந்து கூண்டு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போட்டா மரம் இருக்குல்ல, அதில இந்த மாரி ஒரு மாரி ரவுண்டா இலலாம் வச்சு நடுவுல ஒரு மாரி என்ன இருந்ததுன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்த்தா எதுவும் இல்ல. எனக்கு என்னன்னா, அங்க வெயில் ரொம்ப அதிகம் ஊர்ல. ரொம்ப கொளுத்தும் அப்படியே முடியாது. வெயில் இல்லன்னா கூட வெக்கையா இருக்கும். அந்த வெயில்லயும் கூண்டு கட்டி இருந்துட்டு இருக்குன்னா பாருங்களேன். அதோட கோழிங்க தான். எங்க கோழிங்க பண்ற அட்டகாசம் தான். அத வந்து கூண்டு கட்டி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி கட்டி வச்சிருந்தாலுமே, அது எப்பயுமே அந்த வைக்கப்போர்ல தான் போய் வைக்கும். பின்னாடி கொட்டா ஒண்ணு இருக்கு. அதில தான் போய் வைக்கும். அது சரி எங்க வைக்குது அப்படின்னு தெரியாம இருந்தது. அங்கேயும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு சந்து இருக்கும். சீட்டு போட்டு வச்சிருப்போம் நாங்க. மிச்சமான சீட்டு போட்டிருந்தா அது உள்ளேயும் வச்சிருக்கோம். டெய்லி வைக்குது, முட்டைய காணோமே அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் 4, 5 முட்டை அதுலேருந்தே வந்தது. அதுதான் உங்க வீட்டு கோழி அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.